ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பேசுவேன், வித்தியாசமாக தான் சொல்லுவேன். சரிங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து வயசானவங்க, ஒரு 55 வயசு இருக்கும். அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பாத யாத்திரை ஒரு 16 வருஷமாக போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு கணவரும் கிடையாது. 2 பசங்க தான். அவங்க சரியாக வேலைக்கு போக மாட்டாங்க. இந்த அக்கா தான் ஒரு 4 வீடு வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது அவங்க வந்து ஒரு 16 வருஷமாக பாத யாத்திரை போகிறாங்க. பாத யாத்திரை போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 55 வயசுன்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வந்தாங்கன்னா அவங்க கால் ரெண்டு நடக்கவே முடியாது, பெருசாக வீங்கிக்கிட்டு காலெல்லாம் புண்ணாக போய் அதோட ஒரு 3 நாள் பயணப்பட்டு அப்படியே கொஞ்சம் கூட லீவே எடுக்காமல் வேலைக்கு வர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா கால் அப்படியே வெந்து போயிருக்கும், அப்படின்னு நொந்து நூலாக போயிருக்கும். அவ்வளோ கஷ்டம். சரி, பாத யாத்திரை போயிட்டு வராங்களே, வந்தோன்னா அவங்க வாழ்க்கை ஏதாவது மாறுதான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அவங்களோட வாழ்க்கை இயல்பாக பாத்திரம் கழுவ, சட்டி கழுவ, பொட்டி கழுவ, ஓட அப்படித்தான் இருக்குது. சாமிங்கிறது நம்ம கவலையை தீர்க்கணும், நம்ம கஷ்டங்களை தீர்க்கணும். நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் சாமி நம்மளுக்கு என்ன செய்யுது யோசிச்சு பாருங்கள்.